ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரேஷியோ அனாலிசிஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ரேஷியோ அனாலிசிஸில் லிக்விடிட்டி ரேஷியோவோட ஃபார்முலாஸும் அதில் ஒரு 3 டைரக்ட் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே லிக்விடிட்டி ரேஷியோஸ் ரிலவெண்ட்டான சம்ஸை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. எய்தர் ஏதாவது ஒரு வேல்யூ கரண்ட் அசட்ஸோ இல்லை லிக்விட் அசட்ஸோ இல்லை கரண்ட் லைபிலிட்டி இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்காமல் இருப்பாங்க. அதாவது மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்கும். அதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் சசிகே குப்தா அண்ட் ஆர்கே சர்மா புக்கில் இருக்க 4th எக்ஸசைஸ் சம். Calculate current assets, liquid assets, inventory. Current ratio 2.6:1, liquid ratio 1.5:1, current liability rupees 40,000. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அசட்ஸு, லிக்விட் அசட்ஸ், இன்வென்ட்ரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபார்முலாவில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கரண்ட் ரேஷியோ 2.6 கொடுத்துருக்காங்க. இப்போ 2.6 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும், அதனால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 40,000 கொடுத்துருக்காங்க. இப்போது கரண்ட் அசட்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்கிற டிவிஷன் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போது 40,000 இன்ட்டு 2.6 மல்டிப்ளை பண்ணோம்னா கரண்ட் அசட் rupees 1,04,000. நெக்ஸ்ட்டு லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1.5:1. இப்போ லிக்விட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னென்னா லிக்விட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1.5 இஸ் ஈக்குவல் டு லிக்விட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது கொஷினில். இப்போ சேம் நம்ம கரண்ட் ரேஷியோக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி லிக்விட் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40,000. இங்கே இருக்கிற டிவிஷன் இந்த பக்கம் வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ இன்ட்டு 1.5 மல்டிப்ளை பண்ணோம்னா லிக்விட் அசட் rupees 60,000. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கரண்ட் அசட்டும் லிக்விட் அசட்டும் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது இன்வென்ட்ரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வென்ட்ரி எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் அசட்டுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் அசட்லேருந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் இன்வென்ட்ரியும் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வர்றது லிக்விட் அசட் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே நம்ம இன்வென்ட்ரி ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ இன்வென்ட்ரிக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் அசட்ஸ் is equal to current asset minus inventory. Liquid asset இருக்கு 60,000 is equal to current asset 1,04,000 minus inventory. இப்போ inventory is equal to 1,04,000 இருந்து 60,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா வர்றது இன்வென்ட்ரி எவ்வளோனா 44,000. நீங்கள் இப்படி கூட போடணுங்கிறது இல்லை. இன்வென்ட்ரிஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் லிக்விட் அசட்னு கூட இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்முலா என்னென்னா இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் லிக்விட் அசட். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்மளை கரண்ட் அசட், லிக்விட் அசட், இன்வென்ட்ரி ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், இன்வென்ட்ரி. கரண்ட் ரேஷியோ 2.8, லிக்விட் ரேஷியோ 1.5, ஒர்க்கிங் கேபிட்டல் rupees 90,000. நம்ம ப்ரீவியஸாக போட்ட அதே சம் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணோம்னா வர்றது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ இங்கே கரண்ட் ரேஷியோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.8. இப்போ இந்த 2.8 அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8:1 அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2.8 டைம்ஸ் உங்களுக்கு கரண்ட் அசட் இருக்குன்னா அப்போ 1 டைம் கரண்ட் லைபிலிட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இதை நம்மளுக்கு கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டி ரெண்டுமே தெரியாது. ஸோ கரண்ட் லைபிலிட்டியை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், அதாவது 1x அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது கரண்ட் அசட் என்னவாக இருக்குன்னா 2.8x இருக்கும்.
ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 90,000. 90,000 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்டை நம்ம 2.8xன்னு வச்சுருக்கோம். 2.8x மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 1x. அப்போது லெஸ் பண்ணோம்னா 90,000 இஸ் ஈக்குவல் டு 1.8x. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90,000. இங்கே இருக்கிற இந்த 1.8xல நம்ம எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம். அப்போ டிவைடட் பை 1.8 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டி 50,000 வரும். ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கரண்ட் லைபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால் கரண்ட் லைபிலிட்டி 50,000 வரும். இப்போ கரண்ட் அசட் அப்படிங்கிறது என்னென்னா 2.8xன்னு வச்சுருக்கோம். அப்போது இந்த எக்ஸுங்கிறது 50,000. 50,000 இன்ட்டு 2.8 மல்டிப்ளை பண்ணோம்னா கரண்ட் அசட் 1,40,000. இப்போ வந்து நம்ம கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரி ஃபைன் பண்ணணும். இன்வென்ட்ரி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லிக்விட் அசட் வந்து தெரியணும். லிக்விட் அசட் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னென்னா லிக்விட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஸோ லிக்விட் ரேஷியோ வந்து 1.5 இஸ் ஈக்குவல் டு லிக்விட் அசட் தெரியாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் 50,000. அப்போது லிக்விட் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50,000. இங்கே டிவிஷனாக இருக்கிறது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 50,000 இன்ட்டு 1.5 போட்டோம்னா 70,000. லிக்விட் அசட் வந்து 70,000. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் லிக்விட் அசட். கரண்ட் அசட் 1,40,000 மைனஸ் லிக்விட் அசட் வந்து 75,000. லெஸ் பண்ணோம்னா இன்வென்ட்ரி வந்து 65,000 வருது. நம்ம இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு நம்ம கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்வென்ட்ரி வந்து நம்ம ஆசெட்டஸ் ப்ரீவியஸ் சம்மில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. இங்கே வந்து நம்மளுக்கு 2.8 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் ரேஷியோ. அப்படின்னா 2.8 டைம்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அசட்டு, அதில் 1 டைம் அப்படிங்கிறது கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இங்கே அசட்டும் தெரியாது லைபிலிட்டியும் தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது 1xன்னு வரும், கரண்ட் அசட் அப்படிங்கிறது 2.8xன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் அசட் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் அசட் கண்டுபிடிச்சி நம்மளோட இன்வென்ட்ரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இன்வென்ட்ரி எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். Next to sixth sum, calculate current ratio when inventory is rupees 80,000, prepaid expenses are rupees 2,000, quick ratio is 2.5 to 1 and current liabilities are rupees 50,000. இந்த சம்மில் வந்து current ratio ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. குயிக் ரேஷியோ அதாவது லிக்விட் ரேஷியோ வந்து 2.5:1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட் ரேஷியோ ஃபைன் பண்ணணும்னா ஃபார்முலா வந்து கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு கரண்ட் அசட் கொடுக்கல, ஆனால் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் அசட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ குயிக் ரேஷியோ வந்து 2.5:1 கொடுத்துருக்காங்க. அப்போ குயிக் ரேஷியோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு குயிக் அசட் தெரியும், அதாவது லிக்விட் அசட் எவ்வளோங்கிறது தெரியும். அந்த லிக்விட் அசட்டோட ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸை இன்வென்ட்ரி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் அசட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து குயிக் அசட் ஃபைன் பண்ணலாம். குயிக் ரேஷியோக்கான ஃபார்முலா குயிக் ரேஷியோஸ் இஸ் ஈக்குவல் டு குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் ரேஷியோ எவ்வளோனா 2.5. 2.5 இஸ் ஈக்குவல் டு குயிக் அசட்ஸ் தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 50,000. அப்போது இந்த குயிக் அசட்ஸை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா குயிக் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50,000 இன்ட்டு 2.5 மல்டிப்ளை பண்ணால் குயிக் அசட்ஸ் 1,25,000 வரும். இப்போ இதில் கரண்ட் அசட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த குயிக் அசட்டோட இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணால் வரதா கரண்ட் அசட்டு. இப்போ 1,25,000ஓட இன்வென்ட்ரி 80,000 ப்ளஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 2,000 ஆட் பண்ணோம்னா கரண்ட் அசட் 2,07,000 வரும். இப்போது கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசட் 2,07,000 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 50,000 டிவைட் பண்ணோம்னா கரண்ட் ரேஷியோ வந்து 4.14 டைம்ஸ் வரும். இந்த சம்மில் கரண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அதுக்கு குயிக் ரேஷியோ இன்வென்ட்ரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு குயிக் அசட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குயிக் அசட்டோட ஸ்டாக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் அசட் எவ்வளோங்கிறது தெரியும்.
Next sum, current liability of a company is rupees 30,000 if current ratio is 3:1 and quick ratio is 1:1. Calculate the value of stock in trade. இங்கே வந்து இன்வென்ட்ரி மட்டும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ ரெண்டுமே இருக்குது. கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலா வந்து கரண்ட் அசட்ஸில் இருந்து குயிக் அசட்ஸை லெஸ் பண்ண வர்றது இன்வென்ட்ரி. இங்கே வந்து கரண்ட் அசட்டும் இல்லை குயிக் அசட்டும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக கரண்ட் அசட் அதுக்கு பதிலாக கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கரண்ட் அசட்டும் குயிக் அசட்டும் ஃபைன் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் ரேஷியோஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்போது கரண்ட் ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3:1, அதாவது 3 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்ஸ் தெரியாது, அதை அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 30,000. இப்போ கரண்ட் அசட்டை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா 30,000 இன்டூ 3 கரண்ட் அசட்ஸ் 90,000. அதே மாதிரி குயிக் ரேஷியோக்கு ஃபார்முலா குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. குயிக் ரேஷியோ எவ்வளோனா 1:1, அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 30,000. மல்டிப்ளை பண்ணால் குயிக் அசட்ஸ் வந்து சேம் 30,000 வருது. இப்போ இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் குயிக் அசட்டு. கரண்ட் அசட் 90,000 இருக்குது, அதிலிருந்து குயிக் அசட் 30,000 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 60,000 வரும். அதுதான் இன்வென்ட்ரி. Next sum, 8th sum, given current ratio 2.5, liquid ratio 1.5, working capital rupees 60,000. Calculate current liabilities, current assets, liquid assets, stock. இப்போது இந்த சம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்த ஒரு சம் மாடல் பார்த்தோம். அதே சேம் மாடல் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ இங்கே வந்து கரண்ட் ரேஷியோ வந்து 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கரண்ட் லைபிலிட்டி தெரியாது, ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். கரண்ட் ரேஷியோ வந்து 2.5, அப்போது எவ்வளோனா 2.5x அப்படின்னு வரும். இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க்கிங் கேபிட்டல் 60,000 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் 2.5x, கரண்ட் லைபிலிட்டி 1x. இப்போ லெஸ் பண்ணால் 60,000 இஸ் ஈக்குவல் டு 1.5x. நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 1.5x போட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து 40,000 வரும். எக்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் லைபிலிட்டியை டினோட் பண்ணுது. அடுத்தது கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்ன 2.5x. இப்போ 2.5 இன்டூ எக்ஸ் அப்படிங்கிறது 40,000 மல்டிப்ளை பண்ணால் கரண்ட் அசட் வந்து 1 lakh வருது. இப்போ நம்ம கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது லிக்விட் அசட்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லிக்விட் அசட்க்கு லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. லிக்விட் ரேஷியோ எவ்வளோனா 1.5. லிக்விட் ரேஷியோக்கான ஃபார்முலா லிக்விட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லிக்விட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்போது லிக்விட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.5 இஸ் ஈக்குவல் டு லிக்விட் அசட் தெரியாது, அதை அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 40,000. அப்போ லிக்விட் அசட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா 40,000 இன்ட்டு 1.5 60,000 வரும். 60,000 தான் லிக்விட் அசட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலா கரண்ட் அசட் மைனஸ் லிக்விட் அசட்டு. கரண்ட் அசட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1 lakh. 1 lakhலேருந்து 60,000 லெஸ் பண்ணோம்னா வர்றது 40,000. அதுதான் வந்து இன்வென்ட்ரி. இப்போ இந்த சம்மில் என்னென்னா சேம் முன்னாடி பார்த்த அதே மாடலில் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் அசட் ஃபைன் பண்ணோம். அடுத்தது லிக்விட் அசட் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுக்கு லிக்விட் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக்குக்கு கரண்ட் அசட்லேருந்து லிக்விட் அசட் லெஸ் பண்ண வர்றது ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு 10th sum, current ratio is 2.6:1 and current liability are rupees 40,000. Find out the current asset. இங்கே வந்து கரண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, கரண்ட் லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க, கரண்ட் அசட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த அதே மாடலில் தான். கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் ரேஷியோ எவ்வளோனா 2.6. அப்போ 2.6 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி வந்து 40,000. அப்போது கரண்ட் அசட் அப்படிங்கிறது 40,000 இன்ட்டு 2.6 போட்டோன்னா 1,04,000 வரும். அதே 10th சம்மில் பி கொஷின், ஃபைண்ட் அவுட் த கரண்ட் liabilities and inventory when current asset are rupees 50,000, current ratio is 3:1.5 and quick ratio is 1.5:10. இப்போது இதை வச்சு நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் லயபிலிட்டியும் இன்வென்ட்ரியும் கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அசட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து
வந்து ஃபார்முலா கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் ரேஷியோ எவ்வளோனா 3:1.5 இஸ் ஈக்குவல் டு 50,000 கரண்ட் அசெட்டு டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் லைபிலிட்டியை மட்டும் நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த 3/3:1.5 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா 3/1.5. ஸோ 3/1.5 அப்படின்னா இங்கே டிவிஷனில் இருக்கிற இந்த 1.5 மட்டும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னா 3 இன்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 50,000 அப்படின்னு ஆகும். இந்த ஸ்டெப் வந்து 3 டிவைடட் பை 1.5 இஸ் ஈக்குவல் டு 50,000 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டின்னு இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 இன்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 50,000 ஆகும். அப்போ 3 இன்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 50,000 இன்ட்டு 1.5 போட்டால் 75,000. அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 75,000 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 3 இந்த பக்கம் வர்றப்போ டிவிஷனில் ஆயிரும். அப்போ 75,000 டிவைடட் பை 3 போட்டோம்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 25,000 வரும். கரண்ட் லைபிலிட்டிஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இதே கொஷினில். இன்வென்ட்ரி ஃபைன் பண்ணணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து லிக்விட் அசெட் இருக்கணும். லிக்விட் அசெட் ஃபைன் பண்ணுறதுக்கு லிக்விட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதாவது குயிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. குயிக் ரேஷியோக்கு ஃபார்முலா குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்போ இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் குயிக் ரேஷியோங்கிறது 1.5:1. அப்போ 1.5 இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டின்னு போடுவீங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டி எவ்வளோங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எவ்வளோனா 25,000 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு குயிக் அசெட்ஸை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 25,000 அங்கே இருக்க டிவிஷன் இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் இன்ட்டு 1.5 வரும். 25,000 இன்ட்டு 1.5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 37,500 வரும். இந்த 37,500 அப்படிங்கிறது தான் குயிக் அசெட்ஸு. இப்போ இன்வென்ட்ரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கரண்ட் அசெட் மைனஸ் குயிக் அசெட்டு. கரண்ட் அசெட் எவ்வளோ ஃபைன் கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000 மைனஸ் குயிக் அசெட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 37,500. இப்போ இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்வென்ட்ரி எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500. எல்லா சம்லையும் நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, அசட்டை கண்டுபிடிப்போம். இங்கே வந்து கரண்ட் அசட்டை கொடுத்துட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டியை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேயே சி சம் பாருங்கள். கரண்ட் அசெட் ஆர் ₹1,20,000, கரண்ட் liabilities are ₹80,000 and value of inventory is ₹40,000. Find out the current ratio and quick ratio. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து இதில் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசெட் எவ்வளோனா 1,20,000 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 80,000 டிவைட் பண்ணோம்னா 1.5 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோக்கு ஃபார்முலா குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசெட்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அசெட்டில் இருந்து இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணணும். இந்த சம்மில் இன்வென்ட்ரி மட்டும்தான் இருக்குது. கரண்ட் அசெட் 1,20,000, அதுலேருந்து இன்வென்ட்ரி 40,000 லெஸ் பண்ணிங்கன்னா குயிக் அசெட்ஸ் வந்து 80,000 வரும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் குயிக் அசெட்ஸ் 80,000 டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி 80,000 டிவைட் பண்ணால் 1:1 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லாமல் இருந்துச்சு, அந்த ஐட்டமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.